நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்துல 3வது படலத்தை பற்றி பார்க்க இருக்கோம். 3ஆம் படலம் திருநகரம் கண்ட படலம். சென்ற பகுதியில திருவிளையாடல் புராணத்தில் 2ஆம் படலமான வெள்ளையானை சாபம் தீர்த்த படலத்தை பற்றி பார்த்திருந்தோம். இந்த பதிவுல திருவிளையாடல் புராணத்தின் 3ஆம் படலத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இந்த படலத்துல மதுரை மாநகரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. சொக்கநாதராக இறைவன் வீற்றிருக்கும் கடம்பவனத்திற்கு அருகில் மணவூர் அப்படின்ற ஊர் இருந்தது. அந்த ஊரை தலைநகராக கொண்டு குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்சு வந்தாரு. அந்த ஊர்ல தனஞ்சயன் அப்படின்ற வணிகரும் வாழ்ந்து வந்தாரு. தனஞ்சயன் மிகப்பெரிய சிவபக்தர். தனஞ்சயன் ஒரு நாள் வணிக விஷயமாக வெளியூர் சென்று விட்டு ஊர் திரும்பிக்கிட்டு இருந்தாரு. அப்பொழுது கடம்பவனம் அருகே வரும் பொழுது சூரியன் மறைந்து இருள் சூழ தொடங்கியது. அதனால கடம்பவனத்தில் இருந்த சொக்கநாதர் ஆலயத்திலேயே அவரு தங்கிட்டாரு. அன்று இரவு சொக்கநாதரை தரிசிக்க தேவர்கள் வந்து குளத்தில் குளிச்சுட்டு தங்கள் கொண்டு வந்த மலர்களால சொக்கநாதரை அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க. இதை கண்ட தனஞ்சயனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த ஆச்சரியத்திலேயே அவர் உறங்கி போனாரு. காலை விடிந்ததும் எழுந்து பார்க்கிறாரு. நம்ம கண்டது கனவா அல்லது நினைவா அப்படிங்கறது அவருக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. ஆனா சொக்கநாதருக்கு தேவர்கள் கொண்டு வந்திருந்த மலர் இருந்ததை பார்த்து அது நிஜம்தான் அப்படிங்கறத அவரு உணர்ந்தாரு. இத மன்னனிடம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அரண்மனையை நோக்கி விரைந்து போறாரு. இந்த விஷயத்த மன்னரிடம் அவரு சொல்றாரு. இதை கேட்ட மன்னருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு. இதை நினைத்து கொண்டே மன்னரும் இரவில் உறங்குறாரு. அன்று இரவு சித்தர் போன்ற ஒரு துறவி வடிவில் அன்று சிவபெருமான் மன்னரின் கனவில் தோன்றி கடம்பவன காட்டை சீராக்கி ஒரு அழகிய நகரை உருவாக்கு அப்படின்னு ஆணையிடுறாரு. விடிந்ததும் மன்னர் அரசவையில இருக்கிற எல்லார் பெரியவர்களையும் வீரர்களையும் அழைத்து கொண்டு கடம்பவனம் காடு நோக்கி போறாரு. சொக்கநாதரை வணங்கி இந்த இடத்தில் ஒரு அழகிய நகரம் உருவாக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. அப்ப அங்க வந்த ஒரு துறவி ஆகம விதிப்படி கோவில் எப்படி அமைக்கணும், இந்த கோவிலை சுற்றி நகரம் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. வந்த துறவி நிச்சயமாக சிவபெருமானாக தான் இருக்கணும் அப்படிங்கறத மன்னர் உணர்றாரு. தனக்கான ஆலயத்தை இறைவனே வந்து வடிவமைத்து கொடுத்ததை எண்ணி மன்னர் மகிழ்ந்து போறாரு. அதற்கு பின்பு இறைவன் ஆணைப்படியே கடம்பவனத்தை சீராக்கி ஆலயத்தை எழுப்புறாரு. ஆலயத்தை சுற்றி அழகிய நகரையும் உருவாக்குறாரு. தான் உருவாக்கிய நகருக்கு சாந்தி செய்ய நினைத்தார் பாண்டிய மன்னன். இதை அறிந்த சொக்கநாத பெருமான் தனது திருமுடியில் இருக்கும் பிறை நிலவில் இருந்து அமுதத்தை நகரின் மீது தெளித்தார். சிவபெருமான் இருமுடியில் இருந்து சிந்திய அமுதமானது அந்நகரையே புனிதமாக்கியது, இனிமையாக்கியது. இவ்வாறு இறைவனின் அருளால் அமுதம் சிந்தி மதுரமாகிய தன்மையை பெற்றதால் அந்த நகருக்கு மதுரை என்று பெயர் வைத்தார். அந்த திருநகரம் மதுரை என்ற பெயரால் அழைக்கப்படலாயிற்று. மேலும் குலசேகர பாண்டியன் நல்ல முறையில ஆட்சி செஞ்சு வந்தாரு. தனது காலத்திற்கு பிறகு தனது மகனான மலையத்துவசனுக்கு முடிசூடிவிட்டு இறை வழிபாட்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொண்ட அவர் பிற்காலத்தில் இறைவனடி சேர்ந்தார். இத்துடன் இந்த 3ஆம் படலம் முடிவடையுது. அடுத்து வர்ற படலமான 4வது படலத்துல தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலத்தை பற்றி பார்க்க இருக்கோம். நம சிவாய.